ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி சட்னி. இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் ஊறுகாய் போடாமல் இருந்தால் எப்படி? அதனால் இன்றைக்கி டேஸ்டான மாங்காய் ஊறுகாய் தான் போட போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாவை 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அது மட்டும் இல்லை, இந்த மாங்காய் ஊறுகாய் ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான ஊறுகாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட அம்மி சட்னி சேனலில் போட போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த துருவின ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஒட்டு மாங்காய், அதாவது கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கலாம். மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட தோல் பகுதியெல்லாம் நம்ம சீவி எடுத்துடலாம். இப்போ இதை துருவுறதுக்கு கேரட் துருவியில் இருக்கிற பெரிய துருவியில் துருவிக்கலாம். துருவின மாங்காயில் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் சன்லைட்டில் ஒரு 5 hours நம்ம இதை வச்சிடணும். அப்போ தான் மாங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் அது நல்லா ட்ரை ஆகும். ட்ரையான மாங்காவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகாயில் சேர்க்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை நம்ம இறக்கிடலாம். இதே வானல்லையே நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியமானது இந்த கடுகும் இந்த வெந்தயமும் தான். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி போடுறதுனால ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது வெந்தயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி, இதையும் சேர்த்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலில் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு மாங்காய் சாதமும் வெந்தய மாங்காய் குழம்பும் போட்டிருக்கோம். அது மாதிரி உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான மாங்காய் ரெசிப்பியை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான பவுடர் ரெடி ஆகிடுச்சி. இது ரொம்ப கோர்ஸாக இருக்கக்கூடாது, இது மாதிரி ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் ரெடி ஆகிடுச்சி. இப்போது ட்ரையான மாங்காயில் இதை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாங்காவுக்கு தேவையான அளவுக்கு இந்த பவுடர் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஊறுகாவை தாளிக்கிறதுக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பாதி அளவு பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது எண்ணெய் சூடு ஆறி லைட்டான சூட்டில் இருக்கும்போது ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கும்போது மிளகாய்த்தூளை சேர்த்தோம் அப்படின்னா அது கருகிடும். இப்போ இதில் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் சேர்த்துடலாம். மாங்காயெல்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பவுடர் ஹோம்மேட் பவுடர் தான், நான் வீட்டிலே செஞ்சது. இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோலேயே பின்னாடி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃபில் இருக்கும் போதே மாங்காவை மிளகாத்தூளோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஊறுகாயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாயிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். இந்த மாங்காய் ஊறுகாயோட ஸ்பெஷல் என்னென்னா, இதை நம்ம கட் பண்ணாமல் துருவி போட்டிருக்கோம். ஆனால் டேஸ்ட் ஆவக்காய் ஊறுகாய் மாதிரியே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு டேஸ்டான துருவின ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த மாங்காய் ஊறுகாய் 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய ஊறுகாய் போடுறீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாயில் கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் இல்லாமல் ஹோம்மேட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். அது எப்படி செய்கிறதுனா,
வெறும் வாணலில் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாயை காம்பு எடுத்துகிட்டு இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஈரப்பதம் போனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் போட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த பவுடர் ஊறுகாய்க்கெல்லாம் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின பவுடர் போடாமல் இது மாதிரி வீட்டில் செஞ்ச பவுடர் போட்டால் ஊறுகாய் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.